Hi everyone, welcome to our channel Numeric Wisdom. And இன்னைக்கு நம்ம class 10 state boardல சரிங்களா theorem 5 பார்க்க போறோம். theorem 5 Pythagoras Theorem or Baudhayana Theorem இது எல்லாமே ஒன்னேதான் சரிங்களா. இதுல 3 டிஃபரண்டா क्वेश्चन கேட்க சான்சஸ் இருக்கு. theorem 5 னும் கேட்கலாம், இல்ல Pythagoras Theorem னும் கேட்கலாம், இல்ல Baudhayana Theorem னும் கேட்கலாம், இல்லனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க கேட்பாங்க சரிங்களா. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக எழுதணும் நீங்கள். அண்ட் இதில் வந்து முக்கியமாக ஸ்டேட்மெண்ட் போடணும். அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலுமே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எழுதிட்டு தான் நீங்கள் தியரம் எழுதணும். இதே மாதிரி பர்ஃபெக்டாக எழுதணும். தியரம்னு எழுதணும், அதோட நேம் எழுதணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அதுக்கப்புறம் கிவன், அப்புறம் டு ப்ரூவ் அந்த ட்ரையாங்கிள், அப்புறம் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ப்ரூஃப் நான் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுட்டேன் வேகமாக. சரி, வீடியோ நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்ன தெரியும், இங்கே இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா இது ஹைபாட்னியூஸ், இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட்னு வச்சுக்கோங்க. என்ன போடுவோம், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எப்படி போடுவோம் இல்லையா. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இது ஹெச், இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட். எப்படி போடுவோம், இந்த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த சைட் ஸ்கொயர் பிளஸ் அடுத்த சைட் ஸ்கொயர் இல்லையா. அதை தான் இங்கே எழுத போகிறோம். இங்கே பாருங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ், square of the hypotenuse is equal to the sum of the square of other two sides oda square. Okay, so in a right angle triangle the square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides. புரியுதா ஸ்டேட்மெண்ட், புரியுதா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம இப்படி எழுதுவோம், இங்கே நமக்கு எப்படினாலும் கொடுப்பாங்க சரிங்களா. எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி கொடுக்கலாம், இல்லை இப்படி கொடுக்கலாம், இல்லை இப்படி கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம் சரிங்களா. இங்கே நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதால எந்த இடத்துல நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கணும்னு தெரியணும் இல்லையா. ஸோ இந்த ஏல இருக்கு 90 டிகிரி சரிங்களா. ஸோ இப்படி இருக்கு இந்த ட்ரையாங்கிள், நம்ம இப்படி டர்ன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரூவ் பண்ணணும், இதுதானே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஹைபாட்னியூஸ், இதுதான் 90 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைடு பிசி. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ், சாரி, த ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்னியூஸ் இஸ் ஈக்குவல் டு the sum of the square of other two sides. Okay, so BC square is equal to AB square plus AC square. அப்புறம் இதுக்கு நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் சரிங்களா. பிபிடிக்கு நம்ம பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் நம்ம parallel லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்படி parallel லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இது மாதிரி இருக்கும்போது இந்த லைனுக்கு இங்கே இப்படி parallel லைன் ஒரு லைன் போடுவோம். இது பிபிடி தியரம்க்கு. ஓகே, இங்கே நம்ம பித்தாகரஸ் தியரம் பார்க்குறோம். பித்தாகரஸ் தியரம்க்கு பெர்பெண்டிகுலர் லைன் போடுவோம். பேரலல்னா இப்படி சிம்பிள் போடுவோம், பெர்பெண்டிகுலர்னா இப்படி சிம்பிள் போட போகிறோம். ஸோ என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம், இது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது சரிங்களா. என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ப்ரூஃபை பார்க்கலாம். இப்போ ப்ரூஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது பெரிய ட்ரையாங்கிள், நம்ம பெர்பெண்டிகுலர் வரைஞ்சதால இது பெர்பெண்டிகுலர்னா அப்போ இதுவும் 90 இருக்கும், இதுவும் 90 இருக்கும் இல்லையா. இது நம்ம டின்னு வச்சுக்கிறோம். ஓகே, இது நம்ம டின்னு வச்சுக்கிறோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியையும் ஏபிடியையும் கம்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியும் இந்த பக்கம் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதை கம்பேர் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் இப்போ கம்பேர் பண்ணி ஒரு பை ப்ராடக்ட் போட போகிறோம் சரிங்களா. அது எப்படி போடுறதுன்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு போடுறது இந்த ட்ரையாங்கிள் கம்பேர் பண்றோம்ல, அந்த ட்ரையாங்கிளை கரெக்டா எழுதணும். ஓகே, கம்பேர் இது கரெக்டா போடணும். சரிங்களா? எப்படி ட்ரையாங்கிள் ஏபிசி, பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் இங்க ஏ தான் 90 இல்லையா? இது வந்து 90 டிகிரி. இங்க எது 90 டிகிரி? இப்ப இந்த சின்ன ஏடிபி ட்ரையாங்கிள் எடுக்கணும்னா எது சின்ன டிகிரி? இது தானே, டி தானே. அப்போ பிஏ தான் ஸ்டார்டிங் எழுதிட்டு பிஏன்னு எழுதணும். இது மாத்தி எழுதவே கூடாது. மாத்தி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தியரம் தப்பா வரும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏபிசி உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். இந்த டி ஏபின்னு போடக்கூடாது, டி பிஏன்னு பாபா பிளாக் ஷீட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஏ பி. ஏன்னா டில தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இதுவும் 90 டிகிரி. இங்க 90 டிகிரியில ஆரம்பிக்கிறதால இங்கேயும் நம்ம 90 டிகிரியில தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? இங்க ஏபிசி உங்களுக்கு ஈஸியாவே ஞாபகம் இருக்கும். சாரி, இங்க பிஏ போடணும், ஏபி போடக்கூடாது. நான் ஏபி போட்டுட்டேன், பிஏ போடணும். சரிங்களா? ஏபி போடக்கூடாது, பிஏ பாபா பிளாக் ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணுங்க. இது நமக்கு 90, இது நமக்கு 90. அப்போ சேம் தானே? ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் நமக்கு சேம். ஏன்? ஆங்கிள் ஏ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கிவன். இது நம்ம எப்பயுமே எழுதணும். இந்த என்ன நம்ம எழுதினாலும் அதுக்கு ப்ரூஃப் ஒன்று எழுதணும். ஏ வந்து நம்மளுக்கு கிவனு, டி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் கிவன் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு எழுதிக்கணும். இங்க எனக்கு ட்ரையாங்கிள் நான் இங்க போட்டிருக்கிறதால நான் இப்படி நெருக்கி எழுதுறேன். நீங்க கொஞ்சம் தள்ளி அழகா எழுதுங்க. சரிங்களா? இந்த 9க்கு நேரா கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. அது பக்கத்துலயே எழுதாதீங்க. சரிங்களா? அப்புறம் என்ன ஆங்கிள் ஈக்குவலா இருக்குது? இப்போ இந்த ட்ரையாங்கிள்லயும் இந்த ட்ரையாங்கிள்லயும் ஏபிசிலையும் டிபிஏலையும் பின்ற ஆங்கிள் ரெண்டுத்துக்குமே வருதுல்ல. அப்ப ரெண்டுமே காமன் இல்லையா? ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் பி. இது நமக்கு என்ன ரீசன் போட போறோம்? காமன் ஆங்கிள்னு போட போறோம். காமன் ஆங்கிள். ஓகே, சோ புரிஞ்சுச்சா? ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னாவே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர்னு சொல்லலாம். therefore ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலருக்கு இதுதான் சிம்பிள். இப்படி சிமிலர் போட்டு ட்ரையாங்கிள் டிபிஏ தான் போடணும், ஏபி போடக்கூடாது. ஓகே, இது என்னன்னா ஏஏ சிமிலாரிட்டி. ஏஏ சிமிலாரிட்டி. அப்புறம் ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குல்ல. மூணு ஆங்கிள் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டின்னு போடுவோம். ஓகே, சிமிலாரிட்டி. ஸோ இப்போ சிமிலர்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த ட்ரையாங்கிளை நான் கரெக்டாக எழுத சொல்கிறேன். எப்படி எழுதலாம்? பை ப்ராடக்ட் ஒன்று எழுதலாம். ஏபி பை டிபி ஈக்குவல் டு பிசி பை பிஏ ஈக்குவல் டு ஏசி பை டிஏ இப்படின்னு எழுதலாம். ஓகே, என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏபி பை டிபி ஈக்குவல் டு பிசி பை பிஏ, பிசி பை பிஏ ஈக்குவல் டு ஏசி, இந்த கடைசியும் இந்த லாஸ்டும், ஏசி பை டிஏ. ஓகே, இது நம்ம எல்லாத்துலயுமே எழுத போறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் இதுவும் மாற்றக்கூடாது. பாபா பிளாக் ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஏபி, டி ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஆங்கிள் 90 சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு டி ஞாபகம் இருக்கும். இந்த பிஏ ஏபின்னு போட்டுறாதீங்க. பாபா பிளாக் ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, நமக்கு என்ன வந்திருக்கு? எது ரெண்டு கிராஸ்ல சேமா இருக்குன்னு பாருங்க. இது ஏபியும் பிஏவும் ஒன்று தானே. இப்போ இப்படி ஒரு லைன் இருக்கு. ஏபி அப்படின்னா பிஏவும் ஒன்று தான், ஏபியும் ஒன்று தான். ஏபினாலும் ஒன்று தான், பிஏனாலும் ஒன்று தான் நமக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் சேமா இருக்கா? அண்ட் இந்த கிராஸ் பாருங்க, இது சேமா இல்லை. இந்த கிராஸ் பாருங்க, இது சேமா இல்லை. இந்த கிராஸ் பாருங்க, இது சேமா இல்லை. ஸோ எந்த ரெண்டு கிராஸ் சேமா இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். மற்றதை இது வேண்டாம், இதை விட்டுடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்?
ஏபி இதுவும் ஏபி தான், பிஏனால ஏபினாலும் ஒன்று தான். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி சம் இருந்ததுனாவே நீங்கள் சம்ஸ் எல்லாம் வரும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி பை நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணிடுங்க, இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக ஒரே லைனில் வந்துடும். ஓகே, ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்டூ டிபி. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? இது நம்மளுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இதே தான் திருப்பி நம்ம பண்ண போறோம். ஆனா இந்த ட்ரையாங்கிளுக்கு இல்ல, இந்த ட்ரையாங்கிளுக்கு பண்ண போறோம். ஓகே, இப்பயும் நம்ம இந்த ஏபிசி தான் போட போறோம். ஸோ அடுத்தது வந்து நமக்கு நான் இந்த கம்பேர் மட்டும் வேற கலர்ல எழுதுறேன். கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி தான், ஏ தான் நமக்கு 90 டிகிரி அண்ட் இங்க நமக்கு டி தான் 90 டிகிரி. இந்த ட்ரையாங்கிள் நமக்கு டி தானே 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் டி ஏசி போடணுமா சிஏ போடணுமா? ஏசி தான் போடணும், ஏன்னா இது சம்மர்லயே, அதனால ஏசி போடுங்க. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஏசி. இங்க நான் பாபா பிளாக் ஷீப் ஞாபகம் வச்சுக்க சொன்னா, இங்க ஏசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே சேம் தான், இதுலயும் இதுவும் ஆங்கிள் சேம் தானே. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி, ரெண்டுமே 90 டிகிரி இல்லையா, ஈக்குவல் டு 90 டிகிரின்னு போட்டுக்கோங்க. இங்கேயும் 90 டிகிரி, ஸோ இங்கேயும் 90 டிகிரி. என்ன ரீசன்? இது given, இது constructed. இது given and constructed அப்படின்ட்டு ரீசன் கம்பல்சரி எழுதணும். சரிங்களா? அண்ட் அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, எது காமன் ஆங்கிள்? ஏபிசிலையும் டிஏசிலையும் நமக்கு சி ஆங்கிள் காமன் இல்லையா? ஸோ அந்த ஆங்கிளை எழுதலாம். ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. எதுக்காக? காமன் ஆங்கிள். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு சொல்லலாமா? எப்படி போடலாம்? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஏசி. என்ன ரீசன்? டபுள் ஏ சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டினா நம்ம என்ன போடலாம்? நம்ம பை ப்ராடக்ட் எழுதலாமா? ஏபி பை டிஏ ஈக்குவல் டு பிசி பை ஏசி. என் கூடயே சொல்லுங்க, ஏசி பை டிசி. ஓகே, ஈஸியா இருக்கா? இப்போ ஏதாச்சும் ரெண்டு தான் நம்ம எடுத்துக்க போறோம், ஒன்னு நம்ம ஸ்கிப் பண்ண போறோம். எப்படி சொன்னேன்? கிராஸ்ல எது சேமா இருக்கோ அதை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கிராஸ் பாருங்க, ஏசி ஏபி இல்ல, டிஏ பிசி இல்ல, பிசி டிசி இல்ல, ஏசி ஏசி இருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துக்க போறோம். இது நமக்கு வேண்டாம், இது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்டூ டிசி. பிசி இன்டூ டிசி, இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது, செகண்ட் ஈக்குவேஷன் இது, ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி போடலாம்? ஆடிங் 1 and 2, ஆடிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர், சாரி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்கு? பிசி இன்டூ டிபி பிளஸ் பிசி இன்டூ டிசி. ஓகே, புரிஞ்சுதா? இங்க பாருங்க, ஏபி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர். இந்த ரெண்டுத்தையும் நான் அடிஷன்ல போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது ரெண்டுத்துலயும் நமக்கு ப்ரூவ் என்ன வரணும்? ப்ரூவ் இதுதானே வரணும். ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் வந்தாச்சு ஒரு சைடு. அப்ப நமக்கு இந்த சைடை நம்ம பிசின்னு மாத்தணும், பிசி ஸ்கொயர்னு மாத்தணும். இது ரெண்டுத்துலயும் பாருங்க, பிசி நமக்கு காமனா இருக்கா? பிசி ரெண்டுத்துலயும் காமனா இருக்கா? காமனை வெளியே எடுத்துடலாமா? பிசியை காமனா எடுத்தா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? இதுல டிபி இருக்கும் பிளஸ் இதுல டிசி இருக்கும். ஓகே, ஸோ பிசி இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க,
DB இந்த இடம், DB இந்த இடம், DC இந்த இடம். இந்த ரெண்டு இடத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு BC னு போடலாமா? இத BD plus DC னு போட்டிருந்தாலும் சரி, DB plus DC னு போட்டிருந்தா இந்த இடம் plus இந்த இடம், இந்த இடத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு BC னு வரும் இல்லையா? சோ அதுக்கு பதிலா நான் என்ன போட போறேன்? BC னு போட போறேன். சோ ரெண்டு BC வந்துருச்சா? BC into BC, BC square. சோ நம்மளோட required proof வந்தாச்சு. சோ இதை இப்படி போட்டுட்டு hence proved னு சம முடிச்சிருங்க. ஓகே. So thank you so much for watching. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இதை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உட்காந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். அண்ட் ஏதாச்சும் சம்ஸ் கேட்டாலும் இதை பேஸ் பண்ணி சம்ஸும் கேட்பாங்க. ஸோ இதை நீங்க பித்தாகரஸ் தியரமை மறந்துடாதீங்க. Thank you so much for watching.